அரங்கரும் அடியேனும் ஓம் அகதீஷாய நம. அரங்கமுருகா எனது திருவடி சரணம். திருக்குறள் பண்புடைமை. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும்பார் பற்றன்று இருள். நல்ல பண்பு இல்லாததால் மற்றவர்களுடன் கலந்து பேசி மனம் மகிழும் இயல்பு இல்லாதவர்க்கு இந்த பெரிய உலகம் இருள் இல்லாத பகல்காலத்திலும் இருளில் கிடப்பது போன்றதாகும். நல்ல பண்பு இருந்தால் எல்லோரிடமும் மரியாதையாக, அன்பாக, பக்குவமாக, கருணையோடு பழகுவார்கள் என்ற ஆறுமுக பெருமானே. சிரிப்பு என்ற தெய்வீக சக்தி மாந்தர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மகான்களின் புன்னகை ஆத்மாத்மமான தெய்வீக ஆற்றல் கலந்து காணப்படும். அருமையும் பெருமையும் அறிவதற்கு மெய்யறிவு வேண்டும். சீரும் சிறப்பும் வாழ்வதற்கு குரு தேவை. அன்பும் பண்பும் ஆசானை தரிசித்தால் வந்துவிடும். அன்றும் இன்றும் குடிலில் வாழ்வது எங்கள் அரங்கனே. அல்லும் பகலும் அயராது அருள் புரிவது குருவின் அற்புதமே. கல்வியும் ஞானமும் அளிப்பது ஞான பண்டிதனே. தாயும் சேயும் போல காப்பது எமது தந்தையே. அருளும் பொருளும் வழங்குவது குருவின் ஆசியே. வளமும் நலமும் தந்தருளுவது குருவின் கருணையே. ஆயுளும் ஆரோக்கியமும் சேர்ப்பது ஆறுமுக அரங்கரின் தயவே. ஈதலும் ஈகையும் அவரது அருள்மணக்கும் பண்பே. தானமும் தவமும் தேசிகரின் உயிரே. உண்மையும் நேர்மையும் அவரது இயல்பே. ஊக்கமும் ஆக்கமும் குருவின் சேவையில் மிளிரும். நன்னெறியும் ஒழுக்கமும் செயலில் வெளிப்படும். சிறப்பறிவும் பேரறிவும் கலந்த மெய்ஞானம் தருவது குருவின் ஆற்றலே. சத்தியமும் அகத்தியமும் கடைபிடித்து வாழ கற்றுக் கொடுத்தது ஆசானின் தவ வாழ்விலே. அரங்கனும் முருகனும் அருளாட்சி நடத்துவது ஓங்கார குடிலிலே. குருவின் அருளோடு தீபாவளி வாழ்த்துக்களுடன் பணிவான காலை வணக்கம்.